ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போனா ஃபைட் லைக்கு செகண்ட் எபிசோடு. ஆக்சுவலி அது போன எபிசோடு நான் சொல்லி டாக்கி அந்த பொண்ணை காப்பாற்றி போய் அந்த டாக்கியோட சோல் நான் அந்த பொண்ணு அனுப்ப போயிருக்கோம். ஒரிஜினல் டாக்கி இறந்துருப்பேன் ஆல்ரெடி. ஆனால் நம்ம டோராவை டாக்கி சோல் இருந்தால் கூட டோராவை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உடம்பு இல்லை. அந்த இந்த எபிசோடை காட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. டீச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஃபைட் பண்ற டைம்ல ஆப்போனன்ட் உங்களுக்கு முக்கியமான பாக்குறிய கண்ணு காடு அந்த மாதிரி அட்டாக் பண்ண போய் நீங்க உங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். டீச்சர் கிளாஸ்ல லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோரா என்ன நினைக்கிறேன்னா, இது தெரிஞ்சது நான் என்ன பண்ண எனக்கு ஆல்ரெடி தெரியுமே மாதிரி நம்ம டோரா ஒரு லுக்ல இருக்கேன். பச்சை மூடிக்காகணும் இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சு பாக்குறான். நம்ம டோரா அந்த வளர்ந்த கட்டணும் ஒரு கிக்கில பறக்க வச்சிருப்பானு வாய்ப்பு இல்லை. அவன் 300 கிலோ இருக்கான். ஒரு கிக்கில போய் பறக்க வச்சான்னு அவன் யோசிச்சுருக்கேன். டோராவை நீ பரவாயில்லையான்னு கேட்க நேரத்துல சடனா அவன் திருப்பி அட்டாக் பண்ண வரான். பச்சை மூடிக்காகணும் இவன் வந்து என்னால கவனிக்கவே இல்லை. ஆனா அது விட எனக்கு என்னன்னாலும் தெரியறதுக்கு முன்னாடி அவன் ஜம்ப் பண்ணிட்டா இருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவன் ஷாக்ல டோரா பார்த்துக்க கீழே லேண்ட் ஆகிட்டு யோசிச்சு பாக்குறான். இந்த உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது, இதேமே சண்டை போட்டா கண்டிப்பா நான் தோத்துருவேன், எப்பயாச்சும் இந்த ஃபைட்டை சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு டோரா வேகமா அந்த வளர்ந்து கட்டவனை அடிக்க போறான். உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண போறான். நம்ம டோரா கரெக்டா கீழே குனிச்சிருவான். வேகத்துல அவன் கையை பிடிச்சா அப்படியே காலை வச்சு கழுத்தை லாக் பண்ணிடுறான். அவனால நகர முடியல சுத்தமா. கொஞ்ச நேரம் இவனை பிடிச்சா போறோம்னு சொல்லிட்டு நேரத்துல அவன் கோவத்துல நம்ம டோராவை பொம்மையை தூக்குற மாதிரி தூக்கிடுவான். அவன் ஷாக்ல பாக்குறான் என்னதான் இருக்கிறேன்ட்டு. இந்த போறமான வெயிட் இல்ல, அதாவது இது ஒர்க்காகலன்னு நினைக்கிறேன்னு நம்ம டோரா யோசிச்சுக்க நேரத்துல வளர்ந்து கிட்டணும் உருக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன்னு சொல்லி நம்ம டோராவை அட்டாக் பண்ண போயிட்டு நேரத்துல அந்த நம்ம பச்சை முடிக்கான நிறுத்து பீஸ் விட்டுரு நம்ம டோரா ஐடியா பண்ணி அவன் கையை விட்டுட்டு அவன் கழுத்துல ஒரு சோக்கோ போட்டுதான். இதை அந்த வளர்ந்த கிட்ட எதிர்பார்க்கல. டோரா காலில் வந்து இதை முடிஞ்சிருச்சு. இது சொன்னதுக்கு அப்புறம் பயங்கர அவ கழுத்து பிடிச்ச அடுத்த டெக்னிக் என்ன பண்ணணும்னா கழுத்து நிறுத்த முடியும். மூச்சுக்கு காத்து நிறுத்தது தாண்டி நம்ம மூளைக்கு போன ரத்தத்தை நிறுத்ததாக அவங்க மயங்கி விடுவாங்க. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தா டெக்னிக்கு பல தேவையில்லை, சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். அவனை பார்த்து கலாய்க்க மாதிரி நல்லா போய் தூங்கப்பா யோசிச்ச பச்சை முடிக்காகணும். ஆமா ஆட்கார இந்த பிளைங் கிக்கையோ இந்த சோக்கோ பண்ண முடியாது. இவ பண்றான்னு பச்சை முடிக்காக யோசிச்சுக்க அந்த முட்டாஜிக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதா போச்சு. நிலைமை பார்க்க நான் சின்ன வயசுல எவ்வளவு வீக்கானோ அதே நிலைமை இப்போ எனக்கு இருக்க மாதிரி தோணுது. எனக்கு அதை பத்தி கவலையோ இல்லை. என்ன ஆனாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா கண்டிப்பா உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன். இதெல்லாம் மனசை நினைச்சிட்டு பெரிய சீன் கட் ஆகி நம்ம வளர்ந்த கட்டவன் காட்டுறாங்க. தலைவரே எந்திரிங்க. என்னாச்சு? என்ன நினைச்சு போ 3 பேர் ஒருத்தர் என்ன சொல்றான்னா, தலைவரே உங்களோட பொண்ணு கழுத்து நெரிச்சு மயக்க வச்சோன்னு சொல்ல போனோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க ஜோக்ராம் பண்றேன்னு சொல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பெரிய பேசிட்டுக்க. இது கடுப்பா நான் வளர்ந்து கட்டவன் 2 பேரையும் பிடிச்சு தூக்கி போட்டுக்க. இன்னொருத்தனும் தப்பிக்க ட்ரை பண்றா. தலைவரே என்ன விட்டுருங்க, நான் எதுவும் சொல்ல. அந்த வளர்ந்த கட்ட வித்துல 3 பேரும் பாலு தூக்கி மாதிரி தூக்கி பறந்து போய் விழாங்க. பறந்து போய் கொஞ்சம் நான் கவனம் இல்லாத அந்த சண்டை நான் தோத்தேன். இல்லைன்னா ஒரு பொண்ணு கிட்ட நான் தோப்பேனா போற வைஸ் மாஸ்டர் நான் தோப்பனா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க கொண்டு நம்ம ஜூரோ மாஸ்டருக்கு நான் தோத்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சுட்டு உங்களை நான் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மாஸ்டர் தான் வெளியே போய்க்காரு, இப்போ ஜப்பான்ல இருக்கிற அவரு இந்த விஷயம் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதான் தயவுசெய்து இவங்களை விட்டுருங்க தலைவரே, வளர்ந்து கட்டணும். இப்போ உன்னை சும்மா விட மாட்டிடி அப்படின்னு சொல்றதோட சீன் கட்டாயி டோராவா அப்பா கிளாஸ் முடிச்சுது. ரொம்ப போர் அடிக்கிறேன் ஸ்கூல். கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்டா நடந்துக்கிறேன். இப்போ என்னாச்சு? நான் கேள்விப்பட்ட உண்மைதான் போயிருக்குது. ஆக்சிடென்ட் மெமரி லாஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்ட உண்மைதான் போயிருக்கு. ஏன்னா நம்ம யாரு கூட இவ கரையா தெரியல. நீ சொல்றது கரெக்டா. ஏன்னா இவ கிளாஸ் டைம்ல கொட்டாய விடுறா. எல்லாமே இப்போ வாயை திறந்து வேற விடுறா. இவகிட்ட நான் மேன்லெஸ்ம் சொல்லி கொடுத்தேன். அது எல்லாத்தையும் இவ மறந்த போக்கு. என்ன நீங்களாம் யாரு? உன் சிஸ்டர்ஸுக்கும் நீ மறந்துட்டே சொல்ல போ. எனக்கு அடிப்பத்தினால எல்லாம் மறந்துச்சுன்னு சொல்ல கவலைப்படாத. நாங்க எங்களை ப்ராப்பரா இன்ட்ரோ பண்றோம். என் பேர் ஜூலி. லம்பிள் ஹை ஸ்கூல் பத்தி எங்கிட்ட என்ன டவுட் நீ கேட்கலாம். நான் கராத்தே கிளப்ல இருக்கிறேன். என் பேரு பின்னி. பாக்ஸிங் கிளப்ல இருக்கிறேன். யாராச்சும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட என் கைதான் பேசும். நீங்க எல்லாருமே எல்லாரும் ஃபைட்டிங் கிளப்ல இருக்கீங்க போருக்கு. கொஞ்சம் விசித்திரமா இருக்குது. எல்லாரும் சண்டை போறதுக்கு மட்டும் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க போருக்கு. லம்பிள் ஹை ஸ்கூல்ல 3 ஒரு பங்கு இந்த மாதிரி ஃபைட்டிங் கிளப்ல தான் இருப்பாங்க. மிச்சம் 3 ஒரு பங்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. சரி நீங்க என்னவா இருக்கீங்க? 3 ஒரு பங்கு வீட்டுக்கு போற கிளப்ல இருக்கிறேன். நான் வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்ல போறேன். எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க. இப்படி சண்டை போறது சுத்தமா பிடிக்காது. ஒரு காலத்துல அது சரி விடு, இந்த மாதிரி டைம்ல நம்ம அழகை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது நான் இப்படி இருக்கேன்னு சொல்ல உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலேன்னு சொல்ல போறேன். சரி ஒன்னும் பிரச்சனை, நான் ப்ராப்பரா நான் இன்ட்ரோ பண்றேன். நான் வன்மணி இருக்கும் தேவரை, நான்டா ஆலிஸ், சகோதரிகளே நான்டா அழகின் பெருநெறி, பிக் சிஸ்டர் கூட கூப்பிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போறேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ஓகே கேட்கிறேன். இவங்க கூட இப்படியே பேச நானும் இவங்கள மாதிரியே மாறிவும் போறேன். அதனால நம்ம பச்சை மணிக்காரனும் வந்து டோரா பார்க்க ஆமா என்னாச்சு நீங்க என்ன இருக்காங்க வந்துருக்குன்னு கேட்க போனா நம்ம டோரா கையை பிடிச்சுக்கிட்டு வா என் கூட வா. நம்ம டோராவா அவன் கூட்டிட்டு போயிட்டு இதை பார்த்து மற்றவங்களும் முட்டாள் எதுக்கு நம்ம டோரா கூட்டிட்டு போறான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க இவங்க 2 பேர் லவ் பண்றாங்களோ அதாவது இப்ப கூட்டிட்டு போறான்னு சொல்ல போறான். நம்ம டோராவோ நீ எங்கதான் கூட்டிட்டு போற என்ன விடுறா எனக்கு மட்டும் கையை விடல நீ அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா கை கையில வெளியவே வர முடியல.
சாரி நான் தெரியாம இப்படி கூட்டிட்டு வந்துட்டேன், நீ எப்படி என்ன வளர்ந்த கிட்டவங்க தோக்க நீ என்ன வேற ஒரு ஆள் மாய்க்கு, நீ என்னாச்சு உனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க 12 ரூபா மூஞ்சில் ஒதுக்கி குட்டு. டேய் பரேசி, ஒரு கேள்வி கேளா, எத்தனை இப்படி கேள்வி கேட்டுக்கேன், நீ பிடிச்சு எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா, நீ பிடிச்சு போய் கையை சிவந்துருச்சுனா விட்டேன், கையை பிச்சு எடுத்து போருக்கு நினைச்சமான இந்த பஞ்சு அவரு பஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்பவே தெரிஞ்சாகணும் உனக்கு ட்ராய்க்கு என்ன சம்பந்தம், ட்ராய்க்கு பொண்ணா. ஏய் இப்ப நான் 2வது எபிசோட் வருது, அதுக்குள்ள ஏன் இந்த சந்தேகம் எப்பவே வருது உங்களுக்கு, உனக்கு அறிவு இருக்கா, ட்ராய்க்கு 20 வயசு எனக்கு 15 வயசு, எப்படா பொண்ணா இருக்க முடியும், அறிவு இருக்கிற மாதிரி நடந்துக்கிறோம். ஆமா அந்த ஒரு லாஜிக் வேற இருக்கு. டைவிட்டா பண்ணாரு எனக்கு என்ன ஏமாத்து பாக்காரு, அவரு அவர் மணி இப்ப சண்டை போற, அதுக்கு உண்மையை சொல்லு, உனக்கு ட்ராய்க்கு என்ன சம்பந்தம், அது மூணு சொல்றியே இல்லையா, இல்லன்னா உனக்கு விட மாட்டேன்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண வர டாச் பண்ணிக்கிட்டே அவர் என் உயிர் காப்பா, அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், அதாவது அவர் மாதிரி சண்டை போற பழங்கின வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்ல பொழுது முட்டேன். இப்பதான் போய் சொன்னேன் நம்பிடுவேன், உண்மையை சொல்லு, உனக்கு ட்ராய்க்கு என்ன சம்பந்தம், அது பேச எனக்கு தெரிஞ்சே ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வளர்ந்து கட்டவனா, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் நான் மாத்திருப்பேனா, நீ சொல்ற மாதிரி ஒரு கை பாத்துக்கலாம், நானும் சண்டைக்கு ரெடியா சொல்ல, கிளாஸ்ல இருக்க வேற இது கொஞ்சம் பண்ணாதான் இருக்க போருக்குது, பச்சை மூடி காரணம் கண்டினியூஸா அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல நீயும் கொஞ்சம் வேகமா தான் இருக்கிற, நான் நினைச்சது வேலை இந்த பொண்ணோட ரொம்ப வீக்காண்டா கூட, இவருக்கு நல்ல வேகம் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன்ஸும் சூப்பராகவே இருக்குது, ஏன்னா இவன் அட்டாக் எவ்வளவு வேகமா இவன் அட்டாக் பண்ணா கூட இவன் அட்டாக் நான் கிளியரா பார்க்க முடியுது, இவருக்கு நேச்சுரலா ஃபைட்டிங் டேலண்ட் இருக்கலாம், நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி டோரா ஒரு அட்டாக் வாங்கலான்னு அட்டாக் வாங்கினா, ஆனா வாங்கினதுக்கு எவ்வளவு போய் தப்பு பண்ணிட்டான்ட்டு, ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது, சாரி நான் தெரியாம கொஞ்சம் இப்படி அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சதுன்னு சொல்ல போறேன், இவ்வளவு வேகமா அடிச்சா வலிக்காம இருக்கும், எனக்கு எப்படி வலிக்க தெரியாதா அப்படி நம்ம டோரா ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுக்குறோரு, அரி என்ன மன்னிச்சது நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், அப்படியே அவன் மன்னிப்பு கேட்க டைம்ல யாரும் அவன் மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறாங்க, ஒரு அப்பாவி பொண்ணு தாக்குறியே உனக்கு என்ன வெக்கமா இல்ல, பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா நாங்க வருவேன்டா, ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள், அதான் உங்களுக்கு பிரச்சனை நான் நிப்பேன் அப்படின்னு அவங்க கெட்டா சொல்ல, டேய் இந்த கதையில யாரா சாஞ்சிடா உள்ள விட்டது அப்படிங்க சொல்றதோ இங்கேயே எபிசோட் முடியுது.